Hi friends, welcome to Namma Veetu Samayal. இன்னைக்கு நம்ம சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா காடை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் பாய் வீட்டு ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா வந்தது. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த காடை பிரியாணி ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி டபரா தான் எடுத்திருக்கேன். அதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். தாளிக்கிறதுக்காக ஒரு மராத்தி மொகு, கிராம்பு, ஸ்டார் பூ ஒன்று, பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 4 வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே நீட்டு வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் சீக்கிரமாகவும் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப காய விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதுதான் பிரியாணிக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே ஒரு மசாலா ரெடி பண்ணும்போது நல்லா கொஞ்சம் வதக்கி தான் நம்ம செய்யணும். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் பிரியாணி ரொம்ப அருமையாக வரும். இதுதான் நான் பிரியாணிக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப்பு. அது மாதிரி கருகவும் விட்டுறக்கூடாது. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். 4 தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ண வேணான்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சிருக்கா மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த தக்காளி நம்ம பெருசாக சேர்த்துருந்தேன். ஆனாலும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது நான் 5 காடை வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துடலாம். காடை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சியானது. இந்த சம்மர் சீசனில் நம்மளோட பாடி ஹீட்டை அப்படியே குறைக்கும். நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா ஹீட் தான் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் காடை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது, செய்கிறதும் ஈஸி தான். இப்போ மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். அதே மாதிரி ரொம்ப குவிக்காகவே வெந்துடும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இது காடை நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவோட நல்லா ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கறி இன்னும் வேகிறதுக்காக இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ அரிசி சேர்த்துடலாம். 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் பிரியாணி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணி இருத்துட்டு நல்லா இதில் சேர்த்துக்கோங்க அரிசியை. இப்போ அரிசி சேர்க்கும்போது நான் அரிசி ஊற வச்ச தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு சேர்த்த 3/4 லிட்டர் தண்ணியோட அவ்வளோதான், நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கலை. இதுவே கரெக்டாக இருக்கும். அரிசி குலையாமல் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. 1/2 எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வந்ததும் ஒரே ஒரு கிளறிட்டு இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, வெந்து வரட்டும். மேலே இந்த மாதிரி நான் வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. அதுவும் நீட்டமாக இருக்குது, நீளமாகவே இருக்குது, அப்படியே எதுவுமே உடையலை. காடையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை கிளறிட்டு நெய் வந்து கொஞ்சமாக மேலே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான காடை பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் 4 பேருக்கு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த நம்ம செஞ்ச குவான்டிட்டிக்கு காடை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.